இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுடா. மேடம், உங்க அக்கா பொண்ணு துர்காவும் அந்த நவீனும் இங்க பரமேஸ்வரி பாட்டி வீட்டுல தான் இருக்காங்க. ஓ, வீட்டை விட்டு துரத்தினோடனே அங்க போயிட்டாங்களா? ஆமா மேடம். சரி, நான் பாத்துக்கிறேன், நீ வை. சரிங்க மேடம். அக்கா, இந்த அநியாயத்தை கேட்டியாக்கா? என்ன? நீ மகளே இல்லைன்னு துரத்தி விட்டியே, அவளும் அந்த துரோகி பையனும் இப்ப அந்த கிழவி வீட்டுல தான் போயிருக்காங்க. அந்த கிழவிதான் அடைக்கலம் கொடுத்து வச்சிருக்கா. நிஜமாதான் சொல்றியா? ஆமாக்கா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. நாம அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டா அந்த கிழவி தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நம்மள அவமானப்படுத்திட்டு இருக்கா. நமக்கு பிடிக்காததை செய்யறதே அந்த கிழவிக்கு வழக்கமா போச்சு. இப்படிதான் பாசாங்கிற பேர்ல உன் பொண்ணுங்க எல்லாரையும் உனக்கு எதிராக திருப்பி விட்டுருக்கா. சந்திரா, நீ எப்பவுமே இப்படி தூண்டி வர மாதிரி தான் பேசிட்டு இருப்பியா? ஏற்கனவே அவ கோவத்துல இருக்கா. எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி பேசிட்டு இருக்க. என்னமோ அத்தைக்கு எதிராக எல்லாரும் சதி செய்யற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க. தயவு செய்து அத்தைக்கு தூபம் போடுறத முதல்ல நிறுத்துங்க ப்ளீஸ். போதும், எல்லாரும் பேசுறத நிறுத்துங்க. நான் அவளை தலை முழுகினதுதான். இனிமே அவளை இந்த வீட்டுல சேர்த்துக்கணுங்கிற பேச்சே இல்ல. சொல்லுங்க பாட்டி. ஐயா கார்த்தி, ஒரு சந்தோஷமான விஷயம் ஐயா. என்ன விஷயம் பாட்டி? நம்ம ஆஸ்பத்திரியில இருக்கான்ல ஏட்டு சண்முகம், அவனுக்கு சுயநலம் வந்துருச்சா ஐயா? கண்ணு முடிச்சிட்டானா. நர்ஸ் போன் பண்ணி சொன்னாங்க ஐயா. நான் இப்ப ஆஸ்பத்திரிக்கு தாயா போறேன், நீயும் அங்க வந்தேன்னா நல்லா இருக்கும் ஐயா. அப்படியா பாட்டி? சரிங்க பாட்டி, நாங்க வந்துடுறோம். சரியா, உடனே வந்துரு. என்ன சகல, போன்ல ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாங்க, அந்த ஏட்டு சண்முகத்துக்கு கான்சியஸ் வந்துருச்சான். பாட்டி தான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. நல்ல விஷயம் தானே மாப்பிள. அந்த சண்முகம் ஈஸ்வரி கிட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொன்னா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் மாப்பிள. அப்புறம் ரெண்டு குடும்பமும் ஒண்ணு சேர்றதுக்கு அதுவே பெரிய உதவியா இருக்கும். ஆமா சகல, இப்பதான் நம்ம குடும்பத்துக்கு நல்ல நேரம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் போப்பா, போயிட்டு நல்ல செய்தியோட வாப்பா. ராஜா, நானும் உன் கூட வரவா? இல்ல வேண்டாம், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். என்ன இது, நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். சரிப்பா, பார்த்துக்கோ. துடிக்கிறா. என்ன சார், புரியல. செல்போன். செல்போனா? சார், டாக்டர், என்னாச்சு? என்னாச்சியா? என்னாச்சு டாக்டர்? சாரி, இவர் இறந்துட்டாரு. என்ன டாக்டர், அவர் உடம்புல இருக்க குண்டை எடுத்துட்டா பொழைச்சுக்குவாருன்னு நினைச்சேன்னு இப்படி திடீர்னு இறந்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. இவருக்கு வர ஆக்சிஜன் லெவலை யாரோ குறைச்சு வச்சிருக்காங்க.
அதான் மூச்சு திணறி இறந்துட்டாரு. கொஞ்ச நேரம் முன்னாடி தான் யாரோ இதை செஞ்சிருக்கணும். வணக்கம் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் இந்த பக்கம் வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? உங்க வீட்டு கல்யாணம் நடக்க இருந்த மண்டபத்துல ஏட்டு சண்முகத்தை யாரோ சுட்டாங்கல்ல, ஆமா. அவர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டாரு மேடம். என்ன சொல்றீங்க இன்ஸ்பெக்டர்? ஏட்டு இறந்துட்டாரா? ஆமா சார், அது விஷயமா என்கொயரி பண்ண தான் நாங்க வந்திருக்கோம். இன்ஸ்பெக்டர், அந்த ஏட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அப்படி இருக்க எங்க கிட்ட என்ன என்கொயரி பண்ண போறீங்க? உங்களுக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கலாம் மேடம், ஆனா உங்க ஃபங்க்ஷன்ல தான் அவர் சுடப்பட்டிருக்காரு. அதனால தான் என்கொயரி பண்ண வேண்டியது இருக்கு. சார், அவரை நாங்க கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணல. பக்கத்து ஊர்ல இருக்கிற பரமேஸ்வரிங்கிறவங்க தான் ஏதோ உண்மையை சொல்றேன்னு அந்த ஏட்டை அங்க கூட்டிட்டு வந்தாங்க. வந்த இடத்துல யார் அவரை சுட்டாங்க, எதுக்காக சுட்டாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஃபங்க்ஷன் நடந்த இடத்துல சுட்டாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக எங்களை குற்றவாளி மாதிரி என்கொயரி பண்ணுவீங்களா? அப்படி இல்லை மேடம், இது ஒரு ஃபார்மல் என்கொயரி தான் மேடம். இதையே நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்க. இங்க பாருங்க சார், துப்பாக்கியால சுட்ட சம்பவத்துக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க நியாயப்படி விசாரிக்கணும்னா அந்த பரமேஸ்வரி அம்மாவை தான் விசாரிக்கணும். அவங்களுக்கு தான் ஏட்ட பத்தி எல்லா விஷயமும் தெரியும். அங்க போய் நீங்க விசாரிச்சா உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் கிடைக்கும். சந்திரா, இப்ப எதுக்காக தேவையில்லாம எங்க அம்மா பத்தி பேசிட்டு இருக்க? உனக்கு அவங்க மேல உள்ள பகையை தீர்த்துக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்துறியா? சித்தி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை. பாட்டியை போட்டு கொடுக்கற மாதிரில பேசிட்டு இருக்கீங்க. சின்னத்த பாட்டிய பழிவாங்க எப்படா சான்ஸ் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏட்டு மேட்ரு அவங்களுக்கு சாதகமா கிடைச்ச உடனே இப்ப வெறுப்ப கொட்டுறாங்க. மாமா, நான் ஒண்ணு போய் சொல்லலையே. உங்க அம்மா தானே அந்த ஏட்டுவை எது உண்மையா சொல்ல போறான்னு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லலைன்னா அவங்க அக்கா மேல தானே சந்தேகப்படுவாங்க. அதனாலதான் சொன்னேன். சித்தி, பாட்டி அந்த ஏட்டுவ மண்டபத்துக்கு வர சொன்னது சிவகாமி பாட்டி சாவுல மறைஞ்சிருக்கிற உண்மையை பத்தி சொல்லதான். உண்மை தெரிஞ்சா பாட்டி தாத்தா மேல இருக்கிற பழி பொய்யாயிடும்ல. அப்பவாச்சும் நீங்களும் அம்மாவும் உண்மை எது பொய் எதுன்னு புரிஞ்சுப்பீங்கன்னு தான் அவங்க முயற்சி பண்ணாங்க. ஆனா அவங்க முயற்சி எல்லாம் தோத்து போய் இப்ப அந்த ஏட்டுவும் இறந்து போயிட்டாரு. பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா ரொம்ப நொந்து போயிடுவாங்க. நீங்க என்னடானா அவங்க இந்த கொலை விஷயத்துல மாட்டி விடுற மாதிரியே பேசுறீங்க.